சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் அண்ணா சாலையிலிருந்து நமது செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, எந்தெந்த பகுதிகளில் சென்னையில மழை பெய்து வருகிறது, மழை எத்தனை நாட்கள் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? நகரப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த அரை மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை நகர பகுதிகள் எடுத்துட்டோம்னா சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, டி நகர், மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளில் கடந்த அரை மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. அதே போல புறநகர் பகுதிகளான நெற்குன்றம், மதுரவாயல், வலசர்வாக்கம், ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கம், போரூர், காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென மழை பெய்ய துவங்கியது. இந்த மழை அரை மணி நேரமாக நீடித்து வரக்கூடிய நிலையில் அலுவலகம் விட்டு வீடு செல்வோர் ஆங்காங்கே சாலைகளில் காத்திருந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல இந்த மழை என்பது வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் கடந்த 1 மாதமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது கடந்த 2 நாட்களாக மழை பெய்ய துவங்கி இருப்பது சென்னை நகரவாசிகளிடையே ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த 2 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, இதேபோல மழை தொடர்பான விவரங்களுடன் பூந்தமல்லியிலிருந்து செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். இணைப்பில் இருங்க தமிழரசி. சோமசுந்தரம், பூந்தமல்லியை சுற்றி எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? வணக்கம் லாவண்யா. தற்போது சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் மாலை வேளையில் இந்த திடீர் மழையானது பெய்து வருகிறது. அதாவது குறிப்பாக சென்னை திடீர் மழையால் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்த நிலையில் தற்போது காலையில் வெயில் வாட்டி வைத்து வந்தது. இந்த நிலையில் தற்போது மாலை வேளையில், அதாவது தற்போது சென்னை, கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கம், முகலிவாக்கம், சாலிகிராமம், போரூர், காரப்பாக்கம், வானகரம், வெள்ளப்பஞ்சாவடி, பூந்தமல்லி, குன்றத்தூர், கோவூர், திருமுலிசை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பரவலாக மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பள்ளி, கல்லூரி முடிந்து மற்றும் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. நீண்ட நாட்களாக சென்னையில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் புழுக்கத்தால் மக்கள், அதாவது சென்னை வாசிகள், குறிப்பாக சென்னை வாசிகள் கடும் அவதிக்கு உண்டாகி வந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த மழையால் இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது மழையை எதிர்பார்த்து பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையால் அதாவது பூந்தமல்லி, அதன் சென்னை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த மழை காரணமாக இந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலை வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் பள்ளி குழந்தைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்வதால் அதில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி, அதாவது ஜாலியாக செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடியவில்லை. அவனியா, தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் எந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதோடு குறிப்பாக மழை காரணமாக தாழ்வான, அதாவது முக்கிய சாலைகள் பூந்தமல்லி சாலை, வலசரவாக்கம், ஆற்காடு சாலை, போரூர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழை நீரும் தேங்கி காட்சியளித்து வருகிறது. குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி மற்றும் சோமசுந்தரம்.